ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிராஃபிக் ஃபைன்ஸை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளோட ப்ரௌசிங் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்ச் டேப்பில் நம்ம ஈச்சலான்றதை டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னே நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இதில் ஈச்சலான் டிஜிட்டல் டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்யூஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணோன்னே நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த டேப்பில் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது எதுக்காகனா COVID-19க்கு டொனேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க டொனேட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த டேப்பை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஜில் செலான் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செலான் டீட்டெயில்ஸில் நமக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செலான் நம்பர், இன்னொன்று வெஹிக்கிள் நம்பர், இன்னொன்று டிஎல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. செலான் நம்பர்னால் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ஃபைன் வாங்கியிருப்போம், அந்த ஃபைனில் ஒரு 13 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் செலான் நம்பர். அப்படி இல்லைனா நீங்கள் அதில் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெஹிக்கிள் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து பே பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை கொடுத்து கண்டிப்பாக பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஹிக்கிள் நம்பர் மூலிமா பே பண்ணுறோம். வெஹிக்கிள் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வெஹிக்கிளோட நம்பரை கீழே டேப்பில் என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் சேசிஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, கீழே இன்னொன்றில் இன்ஜின் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2ல் ஏதாவது ஒன்று நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேசிஸ் நம்பர் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கேப்சான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எப்படின்னா மேலே காமிக்கிறத அப்படியே கீழே டைப் பண்ணணும். இப்போ நான் அந்த மேலே கொடுத்துருக்கத கீழே டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு எதுவும் வரலன்னு நினைக்க வேண்டாம். இப்போ ரைட் சைடில் நம்மளோட மவுஸை வச்சு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு கீழே டோட்டல் செலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காகனா, இந்த செலான் ஆப்ஷனில் வந்து நம்ம என்ன பெண்டிங் இருக்குது, இதுக்கு முன்னால் என்ன கட்டியிருக்கோம் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என் பேரில் வந்து ஒரு ஃபைன் இருக்குது, அந்த 2 ஃபைன் இருக்குது. இப்போ அந்த 2 ஃபைன் என்னைக்கு வந்திருக்கு, என்னைக்கு தேதியில் வந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு ஃபைன் கட்ட போகிறேன். நம்ம பே நவுன்றதை கொடுத்தோன்னே ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இது எதுக்காகனா, மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ என்னோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி கீழே என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ஓடிபி டேப் வருது. இந்த ஓடிபி டேப்பில் நான் என்னோடய ஓடிபியை டைப் பண்ணணும். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓடிபி எதுவும் வரல. அதனால கீழே ஐ ஹாவ் நாட் காட் எனி ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபி 6 நம்பராக இருக்குது. அந்த 6 நம்பரை நான் அந்த இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சப்மிட்ன்றதை கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தோன்னே எனக்கு லோட் ஆகி டேரெக்டாக பேமெண்ட் கேட்வே பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த பேமெண்ட் கேட்வேல நம்ம செலக்ட் பண்ணி இதில் SBI இபே மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பே கொடுத்துட்டோம். கொடுத்தோன்னே நமக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகுது. இதில் நமக்கு வேணுன்ற செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கிரெடிட் இல்லை டெபிட் கார்டு இல்லை இன்டர்நெட் பேங்கிங், அப்படி இல்லைனா நம்ம நெஃப்ட்டு அந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே இதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருக்கனால இன்டர்நெட் பேங்கிங் போகிறேன். என்னோட SBI கார்டை இதில் ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் டேரெக்டாக அந்த கார்டிலேருந்து பே பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் டேரெக்டாக கார்டுக்குள்ளே போகிறேன். இப்போ நமக்கு 100 ரூபா தான் ஃபைன் இருக்குது. ஆனால் நம்ம இதில் கட்டுறது வந்து 105 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. இது எதனாலனா, நமக்கு வந்து கார்டு பேமெண்ட்டுக்கு டேக்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பேமெண்ட் போய் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு டேரெக்டாக ஒரு செல்லுக்கு ஒரு ஓடிபி வருது. இந்த ஓடிபியை நான் டேரெக்டாக இதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. கீழே கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் டேரெக்டாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோனையும் எனக்கு வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் டேப் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த டேப்பில் என்னோட பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு டிரான்சாக்ஷன் ஐடி வந்திருக்கு. இந்த ஐடியை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம எங்கனாலும் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம், நான் இந்த பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லி. அதனால் இதை சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும்.